பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நபர் வந்து 7,00,000 வெள்ளி இபிஎஃப் காசு வந்து 3 வருஷத்துல முடிச்சுட்டாருங்க. What? அதுக்கப்புறம் திரும்பவும் வேலைக்கு போயிட்டாரு. ஏன்னா பிள்ளைங்க வந்து காசு குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டும் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதுதாங்க நெலைமை. இப்ப நெறைய பேரு ரிட்டயர்மென்ட்க்குன்னு சேர்த்து வச்சிருக்கிற இபிஎஃப் காசு வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, குறுகிய காலத்திலேயே வந்து செலவிடப்படுது. ஸோ நீங்க வந்து வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. ரிட்டயர் ஆயிட்டோனே தான் நீங்க வந்து அங்க போணும்னு நெனச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, உங்களோட அன்றாட செலவுக்கே வந்து இப்போ உள்ள விலைவாசி அப்படி இருக்குங்க. ஸோ உங்களோட இபிஎஃப் காசு வந்து கண்டிப்பா பத்தாது. உங்களோட காலம் முடியிற வரைக்கும் நீங்க வச்சுக்கிறதா இருந்தா. ஸோ நம்ப வந்து பிள்ளைங்களையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்கள எதிர்பார்த்து நம்மளோட ரிட்டயர்மெண்ட்ட வந்து நம்ம பிளான் பண்ண முடியாதுங்க. ஸோ இதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம்னா, கண்டிப்பா நீங்க ஒரு பிளான் பிய வச்சிருக்கணுங்க. அந்த பிளான் பி தான் நம்ப சொல்றது கோல் சேவிங். கோல் சேவிங் பண்றது மூலியமா நீங்க வந்து உங்க காசையும் சேவ் பண்ணுவீங்க. அதே நேரத்துல கோலோட விலை ஏறும் பொழுது 10, 20 வருஷம் அந்தாண்ட நீங்க ரிட்டயர்மெண்ட் பண்ணும் பொழுதுங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல லாபத்தோட உங்களோட அக்கவுண்ட்ல காசு சேர்ந்துரும். நீங்க இந்த கோல்ட வித்து ஓகே அந்த பணத்த வந்து நீங்க உங்களோட ரிட்டயர்மெண்ட்ட சந்தோஷமா செலவு பண்ணலாம். ஸோ நண்பர்களே, நாங்க சொல்ற இந்த விஷயத்த வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னும் ரொம்ப வருஷம் இருக்கு ரிட்டயர்மெண்ட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸா இருந்துறாதீங்க. கண்டிப்பா இப்ப இருந்தே நீங்க வந்து உங்க சேவிங் ஆரம்பிச்சீங்கன்னாக்கா, உங்க ரிட்டயர்மெண்ட் ஒரு சந்தோஷமான ரிட்டயர்மெண்ட் ஆயிரும். ஸோ நீங்க இன்னும் கோல் சேவிங் செய்யலையா? வெயிட் பண்ணாதீங்க. எங்க ப்ரொஃபைல்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கைட் பண்றோம். ஸோ இதை மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்சா சேவ் பண்ணுங்க ஃபார் ஃபியூச்சர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. ஸோ பாய்.